யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற சுகமான நான் நினைத்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இன்றைய தினம் நம்மளுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, நம்மளுடைய கிச்சனுக்கு நிற்கிறோம். அதாவது வந்து எங்களுடைய ஓப்பன் கிச்சனுக்கு நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து மாவுளோட்டு நடந்து கொண்டு இருந்தது. முழுமையாக மாவுளோட்டு விட முடிஞ்சுது. ஸோ மேலே ஒரு கேப்போல் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து மாவுள் அடிக்கையில் ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் கபோர்ட் பண்ண போகிறோம். அதாவது கருப்பில் கபோர்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வந்து மாவு தேவையில்லைட்டாங்க, மற்றது மாவுளும் தெரியாது கன்வெர்ட் பண்ணாங்கிறதுக்காக அதை அப்படியே வந்து நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். மற்ற தட்டுகள் சிங்குகள் சொல்லி எல்லாமே வச்சாச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் வச்ச சிங்கு. நாங்கள் சிங் வைக்க காட்டேன் சொன்னால், நான் சிங் வைக்க நான் இல்லை யாழ்ப்பாணம் எல்லாம் போயிட்டேன். அப்போ வந்து பார்த்தா நான் சிங் வச்சுருந்தேன். ஸோ இதான் வந்து நாங்கள் எடுத்த சிங். ஸோ இதுக்குள்ளே வந்து மாவுள் விட்ற வேலை இருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனால் மாவுள் போட்டுனா வடிவாக இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் மாவுள் வந்து இப்போ தற்சமயம் இது கொட்டுற மாவுள் முடிஞ்சுது, தேவையாக தான் கிடக்கு. ஸோ எல்லாமே வெளியிலேயும் வந்து அந்த கருத்த மாவுள் வந்து ஒட்டி முடியதான் பார்த்துட்டு இதுக்குள்ளே மிஞ்சில மாவுள் அடிக்கப்படுறேன்னு சொன்னால், இதுக்கு வந்து கபர்ட்டால் அப்படியே ஃபுல்லாக மறைய போகுது. ஏன்னா மறைய போகுது இல்லை? எஸ் என்ன ஓகே. அதே மாதிரி தான் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மாவுளுடைய கட்டில் இப்போ வந்து சிமெண்ட் மட்டமாக போட்டுட்டு இதுக்கே வந்து ஃபுல்லாக கபோர்ட் தர போதும். கருத்தில் கபோர்ட் தந்தால் அதுக்கு வந்து மாவு தேவையில்லை. மாவுளுக்கான கிச்சனுக்கான மாவுளில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. என்னென்னா இனி வந்து கபோர்ட் வெளியெல்லாம் இருக்கு. இது ஒரு கிலோ தானே அதுக்கு மண்டியில் கை வச்சு கொண்டு டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் மாவுள் வந்து நல்ல நீட்டாக விட்டுறாருண்ணா விட்டுறாரு. இப்போ கிச்சனுக்கு வந்து வேலையில் நிறைய இருக்குதான். மாவுளில் போட்டி முடியும்னு பார்த்துட்டு நாங்கள் இப்போ தான் மாவுள் ஓட்டி போயிச்சது. இப்படி படுத்துட்டு நைட்டு சம்பளம் பகல் சம்பளம் எல்லாம் கேளுங்க. வீட்டை போகல, இரவு ஃபுல்லாக இங்கே வேலை செய்து கொண்டு இருந்தது. நித்திரை உள்ள 3:30 ஆகிட்டு 3:30 மட்டும் வேலை செய்ய நாங்கள். அதுக்கு பிறகு நித்திரை கொண்டது. அதுக்கு மேலாம் எழுதி போயிருக்கு. இப்போ யோசிக்கலாமே நிலவில் அம்பையிலே நான் தொடர்பு நடக்குது மாதிரி என்ன செய்யறது. ஆனால் வந்து இதோடைய கூட்டம் பண்ணுறதுக்காக இரவில் வேலை செய்ய முடிய மாட்டேன்றது. ஏன்னா இரவில் வேலை செய்தாலாக முடிய கொண்டு வாங்குறோம், அதுவும் முடிய மாட்டேன்றது. வேலை பார்க்கத்தான் சில பேருக்கு இருக்கும், என்ன அப்படி வேலை எடுத்து. நேற்று ஒரு அங்கிள் வந்துருக்கு சுவிஸ்லேருந்து சொன்னார், உங்கள்கிட்ட வீட்டை பார்த்தா அப்படி ஒரு 3-4 மாதத்துக்கு வேலை எடுத்து. அப்போதான் எனக்கு பயம் வந்தது. இல்லையா அவரே வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு. இதை வந்து பாருங்க என்ன சொல்லி இது வந்து ஆனால் சின்னதாக கட்டணும் வந்துட்டுனா தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான வேலை தானே. பேஸ்ட் ஒன்று வச்சுருவோம் தெரியாது. மாவுல லைட்டாக அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்குள்ள வந்து அப்படியே பிரிச்ச கொண்டு அப்படி இதே அளவு பிரிச்சு இருக்கும் கொண்டா இருக்குமா? பெரிய பிரிச்சுக்கு அதே அளவுக்கு வரும்போது கொஞ்சம் இருக்கும். என்ன புரியுது இல்ல இதே அகலத்திலே இல்ல. அவரோட ஒரு சொன்ன கேப் இருந்தாலும் வச்சிருக்கலாம். நீளத்துல ஓ இதுல இருக்கு. இதோட எல்லா சைஸ்லயும் இருக்கு. கீழே பிரிச்சு கல் அடிக்கி போட்டு உயர்த்துவோம். வச்சுக்கோ பேப்பர் 2-3 அடிக்கி விடுவோம். நியூஸ் பேப்பர் 2 வச்சு விடுவோம். சந்திரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரங்கீட் பேப்பர் ஜுவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய ஒண்ணுமே நினைக்கிறோம் இல்ல. எங்க ஒரு நம்பர் நீ வந்தா அவன் இதே நம்பர் வா என்ன இருக்கு அதுதான் ஃபிளாஷ் போட்டதை காட்டிக்கலாம். எந்த ஃபிளாஷ்? அந்த ஃபிளாஷ்
இல்லை இல்லை சர்ப்ரைஸ். இப்போ நாங்கள் எல்லாம் குளிச்சு கொண்டு நேரம் ஆயிடும். அப்படியே இதெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட எல்லாம் பண்ணின பிறகு நிலமண்ணா அப்படியே கிளப்பி இல்லைண்ணே எல்லாம் நிலமெல்லாம் அடுத்து என்ன கலர் கீழே கொடுக்க வந்து கீழே நிலத்துக்கு வந்து ஒரு கலர் கொடுக்க எப்படி வீடு இருக்க உடஞ்சி கொடுக்கும் பச்சை மஞ்சள் நீல சோப்பு எல்லாம் பொங்கல் எல்லாம் போட்டுட்டு நிலம் ரோடு அடிச்சிடுவோம் எங்க வெயிலுக்கு எல்லாம் பண்ணல வீட்டுக்கு வளையிற தவழ்ற என்ன இங்க எப்படி இருக்கிற மறக்காம போன் பண்ணுங்க சரியாண்டி அப்ப நாங்க கொஞ்சம் கருத்து வீடியோ தொடருவோம். காணாது வேகம் காணாது இங்கே இந்த பிள்ளை இங்கே வேலைக்கு வந்து என்ன செய்யுதுண்டு அது உங்களை எல்லாம் வேலையை கூப்பிட்டு அச்சா கேமராமேனா அந்த என்ன செய்வோம் பழப்போம் அதான் அப்படிட்டு போக போறாராம் என்ன பிரியாணி ரெண்டு ஃபுல்லாக கடைசி வேலை செய்யல் போல என்ன அப்படித்தான் கொங்கிரீட் மாயவர் போச விழுந்து விழுந்து படுக்கிறானப்பா சரியான வேலையே என்ன செய்த நீ அது இப்போ ஏலாம் கிடக்க நாங்களும் தானே உங்ககிட்ட போட்டு நாங்கள் உங்களோட சேர்ந்து போட்டேன் நீங்கள் உள்ள படுத்து 2.5 மட்டும் முடிப்பேனே அவன் முடியத்தான் கொண்டு வருவான் இல்ல அது இல்ல சரி இல்ல மினக்கறாம வா நிறைய வா வெளியே வீடியோ கேட்க போது அந்த பேர் வீரேந்து அது பஸ் ஆகுது நிறைய மாத்தி பஸ் நோ மூலோட சொல்லுங்க தடவுறீங்க அது வீடியோ எடுக்கிறதுக்கு சிலோ சில செஞ்சு காட்டுறது இப்படி இப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்டுறது மாற்றி கை காட்டுங்க மாவள் நின்றுதானே வந்த வெட்டிங்களே போனா இல்லை எங்களை வச்சு என்ன விடுறீங்களே எல்லாம் நீர்மட்டம் விடுதலையா கிடைக்க கொண்டு வா தாங்களுக்கு முன்னாடி மாவள் விட்டவன வந்த அண்ணாட்ட நீர்மட்டம் வேணா எங்களுக்கு நீர்மட்டம் இல்லையே இல்லதான் இல்லதான் அவங்க வாங்கிதான் அவங்க தெரியும் அது ஓட்டா அந்த மாதிரி இதில் கட்டி விடுறது இல்லை இல்லை அப்போ இழுக்கிறாள் அப்போ இந்த மாதிரி இதே பயப்படுறாங்க டோஜ் அடிக்கட்டேன் என்ன டோஸ் இது கண் வேறு அடி வாங்குறது மாட்டக்கம்மா ஆடி எவ்வளோ செத்தனம் பாடி வேண்டாம்
சின்னல்ல என்ன மாதிரி வந்து அப்போ புரிய வருங்க அவனை காட்டு வளர்ந்தோன்ன வளர்றதுக்கு நான் வளர்ந்தோன்ன வழியாக வருவேன் வளர்றதுக்கு மேலே கல்யாணம் கட்டிட்டேன் என்ன பேருக்கு சொல்லுவேன் கருப்பு ஜோதியாதானே கருப்பு சினேவா அதோட கருத்த சினேவா இதுல என்ன இழுக்கிறது மேரி வேணும் அப்போ ஒரு அளவுக்கு குடியிடும் நீ பழகிக்கலாம் அதான் கூப்பிடுங்க அவர்களுக்கு வெளியில போறாங்க பெரிய வேலைக்கு வாரியல் இரவு போனா தானே விட்டு என்னோட வேலையா தான் தெரியும் அவங்கள வெட்டியா தெரியுதான் அப்ப என்ன இப்ப விட இல்லையன்றியோ எப்படியாவது சொல்லுவேன் அந்த கொடுமையே வாயால திடீர்னு சொல்லுவேன் ஓகே அப்போ இதெல்லாம் அழுத்தா அப்புறம் பார்ப்போம் நான் அந்த கலப்பு காவி கலந்து பார்ப்போமா சொல்லுவோம் அடுத்த என்ன செய்ய போகிறோம் 5 வாழி 4 வாழி மண் போடுவோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருத்தை காவி கிளக்க போகிறோம் அதுக்கு வந்து சீமெந்து தான் போடுறது என்ன எத்தனைக்கு எத்தனை 5 குண்டு ஏதாவது 5 போடுறீங்களா அதாவது உண்டா அந்த பெரிய வாளியால் அஞ்சா போடு சீமெந்து விட்டு அதாவது உண்டா போடுவோம் காணும் பல கையெல்லாம் சரி 5 போட்டால் கருப்பாக வருமா 4 போடுவோம் 4 போட்டுக்கலாம் 4 போட்டா நல்லா இருக்குது 5 போடுவோம் 4 போடுவோம் 4 போடும் உண்டு தான் பெரும் போல இருக்கு அப்படியே அவன் அவசரமா வந்த வழியாக வாங்கிட்டான் இந்த வீட்டு காசு எல்லா இடத்துக்கு வாங்கிட்டான ஐயா அந்த காசு வாங்கிட்டு மிச்சம் முடிச்சு பையன் அப்புறம் சீமே கிளம்பி அவங்களுக்கு வேறுடைய கலப்படம் கொண்டு காவியே செக் பண்ணி பாருங்க 5 ரூபா வாங்கி கலந்துருப்பான் 5 ரூபா அந்த காசு போடலாம் அப்போ ஒன்று அறையே போட்டுட்டு 6 போடு வேற வேணும் 6 போடு உண்டு இது கருப்பு கலரோட காவி நல்லா மக்கம் கணக்குமா அது கலந்து மது முடிவாங்க இதில் கொஞ்சம் எடுத்து வைப்போம் கொஞ்சம் எடுத்து வைப்பேன் போந்தானே உங்களுக்கு போந்தானே எந்த நேரத்தில் பொண்ணு எனக்கு தெரியும் எப்படி நான் பிறந்தா எங்களுக்கு இதே வேலை நீங்கள் எப்போ பிறந்துட்டு பார்த்துட்டு இருக்காது ஆனா கருப்பு நல்ல கருப்பா வராட்டி கருப்பு இதெல்லாம் கருப்பாவா வருதியா மாட்டியா எல்லாத்தையும் வைப்போம் என்ன எங்கட பர்சனல் தேவைக்கா ஒரு காவாசியம் வருது இதுக்கு எத்தனை ஒரு 1.5 போடுவோங்க போடுங்க உள்ளே உண்டை போடலாம் போல இல்லையா காணுமே இதை வந்து முதல்ல நன்றாக ரெண்டு அங்கே அவனை முன்பக்கம் முடிக்க போயிடுறான்
கசப்பு வரும். ஏன் அப்படி கலந்தாலுங்களா வரும் என்ன கலர் வேறான்ற சுருட்டி போட்டு பேக்கை சுருட்டி போட்டு கலங்க முதலில் நன்றாக கசக்கணும். இல்லை கொட்டுண்டா அப்படியும் கசக்கூடியது கையால் கலக்கப்புறம் ஐயா பார்த்தா ஐயா சாம்பல் கலரில் கறி சொன்னாங்க சொரிக்காய் உங்களோட சாம்பல் கலர் கருத்து சொன்னாங்க சிங்காயம் அடுத்ததாக சாவியை நீருக்குள் போட்டு நன்றாக கலக்க வேண்டும் கரைச்சி போவோம். திக்கா கரை திக்காவும் கொஞ்சம் திக்கா எல்லாம் நான் சொல்கிறது எனக்கே எவ்வளோ அது நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் இருக்கும் காய்ச்சல் எடுக்கிறேன் சரி படுக்க நாளை லீவு சரி சீமை எந்த கலர் கருப்பே இல்லையா கொஞ்சம் கறியும் வெட்டி கறியும் போட்டு கொஞ்சம் கறி அடிச்சு போடுவோம் சாமி கறி முட்டை முட்டை ஒரு முட்டை வாங்கி ஊற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சாய்க்கு அதுதான் கவர்ட் மாற்றி இருந்தாங்க. ஏன் முட்டையை வந்து கறி போடுவா அதானே இது எங்க சுத்து சுழறது இவ்வளோ கிளத்துட்டோம் இருக்கிறவங்க ஓ இப்படி தான் ராத்திரி இங்கே இருந்தது என்னண்டு நைட்டு உள்ள ஊற்றுற மாதிரி இருக்கு. ஆறு கலப்பு மாதிரி சீமெண்ட் நிறைய விட்டுறது ஊற்றி போட்டு லைட்டை போட விட்டேன்னா கருப்பாகவே இருக்கும் தண்ணி ஆனாது தண்ணி விடுறதோ சரி கொண்டா அவ்வளோ இந்த பிக்கே இருக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்கும் மாதிரி இல்லை பாருங்க தொப்பியா ரஸ்ட் அடிக்க பலூனு போதரும் கரண்டா பேசுவேன் இப்படியே விட்டீங்களா தலைமுடியெல்லாம் கொண்டு போகிறோம் வாங்க வாங்க ரைட் பண்ணி நாங்கள் வாங்க பார்க்க ஓகே இப்போ ஊற்றுவோம்னா காஞ்சிட்டு ஒன்றும் இல்லை ஓ அளவாக வஞ்சிருக்கு நல்லா காய்கறி ஆனால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் இதாக தந்தேன் சரி கருப்பாக வஞ்சிருக்கு நல்லா எதில் இது போட்டு சளி போட்டு கொஞ்சம் இல்லை மாவு ஓகே அது எவ்வளோ காய்கறி நம்ம இது விட்டுரு அது உள்ள கபோர்ட் வந்து மறைக்கிறானே வெள்ள 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 என் பேப்பர் இல்லையோ வேறு பேப்பர் இல்லையோ பேப்பர் தட்டுப்பாடு இல்லை இலங்கையில் இல்லையா பேப்பர் இலங்கையில் பேப்பர் இலங்கையில் இல்லை வசந்தோட்டே இருக்குதான் அது இருந்தால் அமெரிக்காவில் இருக்கா இலங்கையில் இப்போ இங்கே இருக்கோ இல்லையோ ஏன் பேசுகிறேன்னா இலங்கையில் இல்லாத தேவையில்லை எங்களுக்கு மீட்டி விட்டோட கமலஹாசன் இருக்கும் கமலாதான் இருப்பேன் உள்ளே இல்லை தலைவரை சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை ரஜினிகாந்த் வச்சிருக்கக்கூடாது
அவன் நெட்டிக்கடி இதெல்லாம் ஏன் மெட்டவே போவான் ஒரே நடிகர்கிட்ட சரி புரியுங்க உங்களோட நிறைய நினைச்சோம் அது என்ன இந்த வேலை நான் கட்டிக்கலாம் நான் கையணி சோப்போ கருப்பு தானே வச்சுருவாப்படா கருப்புடா தம்பி நாங்கள் கருப்பாக இருந்தாலும் நெருப்பு தம்பி அது கருப்பா தான் பெறுது என்ன கருப்பா தான் பெறுது அவனுக்கு கண் தெரியாது அளவா ஊத்து இல்லை வர கருப்பு கருப்பு கருப்பா தான் வேற ஒரு வாரம் தள்ளி கொடுங்க இல்லை அந்த காய் ஆவண்ணா என்ன ஒரு வாரம் தள்ளி மிளக தேவையில்லை தானே கவட் மாதிரி அதான் சரி எப்படியா அது சரி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் நான் சரியா சரியா நாள் அப்போ நீங்கள் என்ன புள்ளியா நாள் நான் எப்படி சொல்கிறோம் கடவுள் இல்லை பழைய கருப்பு ஊற்றுவோம் நல்லா இல்லை கருப்பு ஊற்றுவோம் நல்லா இல்லை போட்டு வலிக்கிறாங்க முடியும் கையில் பிளேட் ஒரு சொல்லுங்கடா பழைய போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க உங்கள் சில்லர் நீயும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் நிறைஞ்சாச்சு என்னது கண்டிப்பாக ஹலோ வேலிட்டி இல்லை எனக்கு வேண்டியோ வீடியோ ஓப்பன் பண்ண போதே தெரியும் ஆளுக்கு என்ன விசத்தளி எம்பு தெரியும் கிரக்கெட்டை வந்து இல்லை காணும்போல இருக்கோ நான் வலிச்சு வைப்பானோ வலிச்சு வைக்கிறதா கொஞ்சம் ஃபேமஸ் தானே ஃபேமஸ் தானே ஹலோ நான் செந்தூரனே சொல்லுங்க நிலத்தில் காய வச்சா விட்டு நிலம் அடிச்சு தவிர வந்துடும் கிரக்கெட்டை ஊதி கொடுத்தா இருக்கலாம் அவருக்கு போடுவாங்க சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து காவி முடிஞ்சது வச்ச காவி இதை வந்து கறி கொடுக்க இல்லாமல் ஆற்றி ஊற்றுவோம் கொஞ்சம் திக்காயிட்டு போல என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் உண்டு திக்காயிட்டு தான் நல்லா எங்க கரண்டி இந்த பின்னால் கரண்டி பஸ் எடுத்தே நோடுப்போம் எடுத்தாலும் தான் இந்த மாளிகையே அரணி மாளிகை காதலோவியம் கலந்த மாளிகை யாருக்காக யாருக்கா எல்லாமே இருக்காங்க அனுக்காக எழுதுங்கள் என் கல்லறையில் அணு ஒரு இரக்கமில்லாதவள் என்று பாடங்கள் அனுக்காக இப்படித்தான் பாடலாம் சிவாஜியை பற்றி பாடல்
மரணம் என்னும் தூது வந்தது, அது அணுவின் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது அனுநரமாவிட்டது. வீடியோ பார்த்துட்டு நோக்க உங்களுக்கு 2 இருக்கும் அடிப்பா. அடிய வாங்குவோம், வேற என்ன செய்வது? யாருக்காக இந்த குசினி, யாருக்காக? எழுங்கள் கல்லறையில் இவன் ஒரு வழிப்பானண்டு ஊத்தி பட்டு திக்கா அழுத்ததுல எல்லாம் படம் ஒன்றும் இல்லை, மூலையை போட்டு இல்லை. நீங்களும் மேற்கொண்டாலே இந்த சொல்றது இது எங்க அடியாளம் இருக்கா? கரண்டி கூட விடாது, கரண்டி விடாதே தான் தெரியும். மாவட்டம் தானே, மாவட்டம் அப்படியே வலிச்சு கொண்டு வர திரும்ப எல்லாம் இங்கே ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதான் இருக்க போற சாமி வச்சுறாங்கல்ல. வித்தியாசம் அவையில் செய்யலாம். அப்படியே அள்ளி கொண்டு வர போதா யோசிப்போம். பார்க்கத்தான் பேர் வீசுற மாதிரி அப்படி வேணா பார்த்து சொன்னா அதே வீட்டுக்கு ஒரு விதம் காய்ச்சாலும் அப்படி பண்ணலையா? திரும்பவும் காணா வந்து திரும்பவும் கூட சொல்ல வரும். ஏதோ ஒரு ஏன் மாவுளால் மினுக்கல, மாவுளால் மினுக்கல அள்ளி கொண்டு எனக்கு தெரியும். இல்லையா போட்டு கொடுக்க கூடாது. லெவல்ல இருக்க என்ன லெவல்? ஆமா அம்மா, ஐயோ அம்மா, காலி எனக்கு வலிக்குது. எட்டு எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்துட்டாள், எத்த கடனுக்குத்தான் என்னைய விட்டு வட்டியை கட்டிவிட்டாள். எந்த பாட்டு உனக்கு பொறுத்துவா, உனக்கு பொறுத்துவா இந்த பாட்டு? ஏன் அவனுக்கு பொறுத்து? இப்போ மேசம் மேல முடிஞ்சது. கலெக்டர் இல்லை செய்வோம், அதுக்கு கதவு செட் பண்ண சரியா? அதெல்லாம் இங்கே போடுவோம். ரோட்டில் அமைஞ்சிடா அதில் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் போய். இந்த மினக்கை பற்றி என்ன நினைக்கிறேன்? இந்த மினக்கை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஒன்று நினைக்கல, நீ வேலைக்கு வேலை முடிச்சா நல்லா இருக்கும். காணாது இன்னும் அது இன்னும் பரவாயில்ல. என்னையே புரியுது. கதாவா காயுமா காய் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த காலையை ஊற்றி போட்டு சும்மா நிற்கிற கப்பத்தில் இந்த கதவை போட்டுவோம்ட்டு செந்தூரன் நான் சொன்னான். இப்போ அவன் ஆசைக்கிழங்க இந்த கதவை நாங்கள் கூட்டுறோம். செந்தூரை சுட்டு நல்லா இருக்கலாம், நல்லா கடையில் நல்லா எந்த கடையில் ஒன்று வரையில சொல்லுங்க. இந்த 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 தொப்பியோட பார்த்த படம் விட்டு படத்தில் வந்து எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரணும். அதில் வந்து படம் அவ்வளோ வழியாக இருக்கும். சரி வெட்டும் மட்டும் போனால் நான் மட்டும்
கட்ட அமர்த்து பிடிக்கும் வைக்கல அந்த கரெக்டாக ஸ்கூலில் இருக்கும் கரெக்டாக ஸ்கூல் இந்த அப்புறம் ஸ்கூலில் உடைச்சி இருக்கிறேன் அது இருக்குது இந்த இது ஓகே இப்போ நாங்கள் இந்த கதவு எல்லாத்தையும் போட்டுட்டு நீ அங்கே போய் வினத்தியை நாங்கள் வெளியே சொல்லுவோம். நல்லா காஞ்சி வந்துட்டேன்டா. காஞ்சி கழிப்பு எல்லாம் ஃபுல்லாக மினி கொண்டு வந்தாச்சா நல்லா இருக்கு. என்ன வடிவ நல்லா வெளியே நல்லா இருக்கு. இந்த பற்றிய கருப்பு காணாட்டிங்க இருந்து பார்க்க மாவளும் கருப்பு ஒரே கலரில் இருக்கு. அதை விட இதுதான் கூட கிடக்கு போல. அதுதான் சரி. ஓகே, அப்போ இன்றைய நாள் வேலை திட்டம் இதோட முடிகிறது. நாளைய தினம் இன்னும் ஒரு வேலை திட்டத்தில் சந்திக்கிறோம். பாய்.